வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி ப்ரோனவுன்ஸ்ல பார்ட் 5 அப்படிங்கிற வீடியோ தான். நான் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்கலன்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப் அப்படிங்கிற ப்ரோனவுனும் அது தொடர்பா இருக்க வார்த்தைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கான வாக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் அப்படின்னா ஹிந்தில ஆப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப் அப்படிங்கிற யாராவது ஒருத்தரை நம்ம மரியாதையா சொல்லணும், வயசுல பெரியவங்க அப்படிங்கும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஹூ ஆர் யூ, யார் நீங்கள். ஆப் கோன் ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், யார் அப்படிங்கிறதுக்கு கோன் ஹே. வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். ஆப் கஹா ஹே, ஆப் அப்படின்னா நீங்கள், எங்கே அப்படின்னா கஹா, இருக்கிறீர்கள் அப்படின்னா ஹே. இப்போ நம்மளோட வயதில் பெரியவங்கள மரியாதையாக சொல்லும் போதோ இல்லை நிறைய பேர் இருக்கும்போதோ அவங்கக்கிட்ட நம்ம உங்கள், உங்களுடைய, உங்களது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆப்கா, ஆப்கி, ஆப்கே. இந்த ஆப்கா, ஆப்கி, ஆப்கே எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். யுவர் சன் இஸ் ரீடிங் எ புக், உங்களுடைய மகன் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறான். ஆப்கா பேட்டா ஏக் கிதாப் பட் ரஹா ஹே. ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, மகன் அப்படின்னா பேட்டா, ஏக் அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், பட் ரஹா ஹே அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இங்கே உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆப்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னா மகனை பற்றி பேசுகிறோம். மகன் அப்படின்னா பேட்டா, அவங்க வயதில் சின்னவங்க அப்படிங்கிறதுனால ஆப்கா அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆண்பால், வயதில் சின்னவங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்கா அப்படிங்கிற பயன்படுத்தியிருக்கிறோம். யுவர் டாட்டர் இஸ் ரீடிங் எ புக், உங்களுடைய மகள் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாள். ஆப்கி பேட்டி ஏக் கிதாப் பட் ரஹி ஹே. ஆப்கி அப்படின்னா உங்களுடைய, மகள் அப்படின்னா பேட்டி, ஏக் அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், பட் ரஹி ஹே அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறாள். இங்கே அதே உங்களுடையக்கு நம்ம ஆப்கி அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பேசுறது பேட்டியை பற்றி பேசுகிறோம். மகள் பேட்டி பற்றி பேசுகிறோம். பேட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் பால், வயதில் சின்னவங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். யுவர் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர், உங்களுடைய தந்தை செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். ஆப்கே பிதாஜி அக்பார் பட் ரஹே ஹே. ஆப்கே அப்படின்னா உங்களுடைய, தந்தை அப்படின்னா பித்தாஜி, அக்பார் அப்படின்னா செய்தித்தாள், படித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பட் ரஹே ஹே. இங்கேயும் அதே உங்களுடையக்கு ஆப்கே அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பித்தாஜியை பற்றி பேசுகிறோம். பித்தாஜி அப்படின்னா அப்பா, அவங்க வயதில் பெரியவங்க, ஆண்பால் அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்கே அப்படிங்கிற பயன்படுத்தியிருக்கிறோம். யுவர் மதர் குக்ஸ் ஃபுட், உங்களுடைய அம்மா உணவு சமைக்கிறார். ஆப்கி மா கானா பனாத்தி ஹே. ஆப்கி அப்படின்னா உங்களுடைய, அம்மா அப்படின்னா உணவு அப்படின்னா கானா, சமைக்கிறார் அப்படின்னா பனாத்தி ஹே. உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு ஆப்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அம்மாவை பற்றி பேசுகிறோம். அம்மா அப்படிங்கிறவங்க அம்மா, அவங்க ஒரு பெண்பால், வயதில் பெரியவங்க அப்படிங்கிறனால ஆப்கி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெண்பாலை பொறுத்த வரைக்கும் வயதில் பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆப்கி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங், உங்களுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆப்கே பச்சே கேல் ரஹே ஹே. ஆப்கே அப்படின்னா உங்களுடைய, குழந்தைகள் அப்படின்னா பச்சே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு கேல் ரஹே ஹே. இங்கே உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு ஆப்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதே அப்படின்னா இங்கே குழந்தைகளை பற்றி பேசுகிறோம். குழந்தைகள்ங்கிறவங்க ப்ளூரலில் பன்மையில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால குழந்தைகள் பச்சே அவங்கள பற்றி பேசுறதுனால நம்ம ஆப்கே அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆண்பால் வயதில் சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஆப்கா பயன்படுத்தணும். ஒரு ஆண்பால் வயதில் பெரியவங்களா இருந்தாங்கன்னா ஆப்கே பயன்படுத்தணும். அதே மாதிரி ப்ளூரலில் பன்மையில் நிறைய பேர் இருந்தாங்கன்னாலும் ஆப்கே அப்படி தான் பயன்படுத்தணும். பெண்பாலை பொறுத்த வரைக்கும் வயதில் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஆப்கி அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். இதே மாதிரி உங்களுடையது, உங்களுடையவை அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஆப்கா, ஆப்கி, ஆப்கே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. திஸ் ஹவுஸ் இஸ் yours, இந்த வீடு உங்களுடையது. யஹ் கர் ஆப்கா ஹே. யஹ் அப்படின்னா இந்த, கர் அப்படின்னா வீடு, உங்களுடையது அப்படின்னா ஆப்கா ஹே. இங்கே நம்ம எந்த ஒரு நபரை பற்றியும் பேசல.
கர் அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறோம். கர் அப்படின்னா வீடு. அப்ப ஏன் நம்ம ஆப்கா அப்படிங்கிறது இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹிந்திய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு உயிரற்ற பொருளா இருந்தாலுமே அது ஆண்பால், பெண்பால்னு பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது கர் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலை சேர்ந்தது. அதனால நம்ம ஆப்கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் புக் இஸ் யோர்ஸ். இந்த புத்தகம் உங்களுடையது. யஹ் கிதாப் ஆப்கி ஹே. யஹ் அப்படின்னா இந்த, கிதாப் அப்படின்னா புத்தகம், உங்களுடையது அப்படின்னா ஆப்கி ஹே. இங்க வந்து புத்தகம் அப்படின்னா கிதாப், கிதாப் அப்படிங்கிறது பெண்பாலை சேர்ந்தது. அதனால நம்ம ஆப்கி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். தீஸ் டாக்ஸ் ஆர் யோர்ஸ். இந்த நாய்கள் உங்களுடையவை. ஏ குத்தே ஆப்கே ஹே. குத்தா அப்படின்னா நாய், குத்தே அப்படின்னா நாய்கள், இந்த நாய்கள் அப்படின்னா ஏ குத்தே, உங்களுடையவை அப்படிங்கிறதுக்கு ஆப்கே ஹே. இங்கேயும் ஆப்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா நாய்கள் பன்மையில் இருக்கிறதுனால குத்தே அப்படிங்கிறதுனால ஆப்கே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்கா, ஆப்கி, ஆப்கே அப்படிங்கிற வந்து நம்ம யார் பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அவங்க வந்து ஒருமையில் இருக்காங்களா, பன்மையில் இருக்காங்களா, ஆண்பாலா, பெண்பாலா, வயதில் பெரியவங்களா, சின்னவங்களா, இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஆப்கா யூஸ் பண்ணணுமா, ஆப்கி யூஸ் பண்ணணுமா, ஆப்கே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற வந்து முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வயதில் பெரியவங்களையோ இல்லை நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லும்போது அவங்கக்கிட்ட உங்களுக்கு, உங்களை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து ஆப்கோ. வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆப்கோ கியா சாஹியே. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, என்ன அப்படின்னா கியா, வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஹீ இஸ் காலிங் யூ. அவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். வே ஆப்கோ புலா ரஹா ஹே. வே அப்படின்னா அவர், உங்களை அப்படின்னா ஆப்கோ அழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு புலா ரஹா ஹே. புலா அப்படின்னா அழை, கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் பெரியவங்களையோ இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உங்களுக்காக அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து ஆப்கே லியே. ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ. நான் உங்களுக்காக இதை செய்வேன். மே ஆப்கே லியே ய கருங்கா. மே அப்படின்னா நான், உங்களுக்காக அப்படின்னா ஆப்கே லியே, இதை அப்படிங்கும்போது ய, செய்வேன் அப்படின்னா கருங்கா. இப்போ அதே மாதிரி வயதில் பெரியவங்களையோ இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உங்களுடன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்கே சாத் அப்படின்னு சொல்லணும். ஹூ இஸ் வித் யூ. உங்களுடன் யார் இருக்கிறார்கள். ஆப்கே சாத் கோன் ஹே. ஆப்கே சாத் அப்படின்னா உங்களுடன், யார் அப்படின்னா கோன், இருக்கிறார்கள் அப்படின்னா ஹே. அதே மாதிரி வயதில் பெரியவங்க கிட்டயோ இல்லை நிறைய பேர் இருக்கும்போது அவங்க கிட்ட உங்களிடம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்கே பாஸ் அப்படின்னு சொல்லணும். டு யூ ஹாவ் அ பென். உங்களிடம் பேனா இருக்கிறதா. கியா ஆப்கே பாஸ் ஏக் கலம் ஹே. ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், ஏக் அப்படின்னா ஒரு, கலம்னா பேனா, இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஹே அப்படிங்கிறோம். இது ஒரு கொஸ்டினாக வர்றதுனால நம்ம கியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது கொஸ்டின் மாதிரி கேட்குறோம். உங்களை விட. இப்போ வயதில் பெரியவங்க கிட்டேயும் நிறைய பேர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட உங்களை விட அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து ஆப்சே. ஐ எம் டாலர் தென் யூ. நான் உங்களை விட உயரமானவன். மே ஆப்சே லம்பா ஹூ. மே அப்படின்னா நான், உங்களை விட அப்படின்னா ஆப்சே, உயரமானவன் அப்படின்னா லம்பா ஹூ அப்படின்னு அர்த்தம். லம்பா அப்படின்னா உயரமான, டால் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோனவுன்ஸ், அது தொடர்பான வார்த்தைகள், அதுக்கான வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.